மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 543 மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் அலட்சிய போக்குதான் இதற்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முத்துப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 மீனவர்கள் உள்ளனர். இவர்களின் நிலம் உள்ள சிலருக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக 6000 ரூபாயும் மற்ற மீனவர்களுக்கு 8000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதில் 543 பேருக்கு நிவாரண நிதி வழங்கப்படாததால் மீனவர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்பட்டுள்ள பேரூராட்சி குப்பைகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இதுபோல் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் 3 கார்கள் சேதமடைந்தன. திடீரென வீசிய சூறைக்காற்றில் மரம் முறிந்து அருகே இருந்த கார் பழுது பார்ப்பு கடை மீது விழுந்துள்ளது. பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் சேதமடைந்தன. மரம் விழுந்த நேரத்தில் அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி மரத்தை அகற்றினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. கடமலைக்குண்டு கிராமத்தில் உள்ள தங்கராஜ் என்பவரின் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சேதப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மலை அடிவார பகுதியில் யானைகளை கண்காணிக்கும் ரோந்து பணிகளை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகில் திடீரென கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே நாடு கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை கடற்கரையில் சுமார் 100 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலில் உள்ள பாசி பிடித்த பாறைகள் வெளியே தெரிந்தன. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் இந்த பாறைகளில் அமர்ந்து கடலில் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி வீட்டில் சுமார் 43,68,000 ரூபாய் மதிப்புள்ள 80 சவரன் நகைகள் மற்றும் 3,60,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வடச்சேரி சக்தி கார்டன் பகுதியைச் சேர்ந்த பகவதியப்பன் அவரது மனைவியுடன் கோவைக்கு சென்ற நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எச்சரிக்கை பலகை இல்லாமல் நடைபெற்று வரும் பாலப்பணிகளால் விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பக்தவச்சலம் நகர் பகுதியில் சாலை நடுவே இருந்த பழைய பாலம் அகற்றப்பட்டு புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே மின்கோபுரம் சாய்ந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மடத்துக்குளம் அருகே மின்கோபுரங்களை மாற்றி உயரப்படுத்தும் பணியை தனியார் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. வேடப்பட்டி பகுதியில் ஒரு மின்கோபுரத்திலிருந்து மற்றொரு மின்கோபுரத்திற்கு கம்பி இழுக்கும் பணியின் போது டவர் சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த செல்லமாணிக்கம், பெருமாள், தங்கராஜ், சேதுபதி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த முடியுமா என டான்டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா, ரோஸ்மேரி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தன.
அப்போது தேயிலை தோட்டத்தை அரசால் நடத்த முடியாது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்தது. தொழிலாளர்களை பாரம்பரிய வனவாசிகளாக கருத முடியாது என்பதாலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதற்காகவும் தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்துவது சாத்தியமற்றது என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்துவது குறித்து தமிழக அரசு, டான்டி நிர்வாகம், பிபிடிசி நிறுவனம் இணைந்து ஆலோசித்து 2 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். கூடுதல் செயலர் தரத்திற்கு குறையாத அலுவலரால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 543 மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் அலட்சிய போக்குதான் இதற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முத்துப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 மீனவர்கள் உள்ளனர். இவர்களில் நிலம் உள்ள சிலருக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக 6000 ரூபாயும் மற்ற மீனவர்களுக்கு 8000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதில் 543 பேருக்கு நிவாரண நிதி வழங்கப்படாததால் மீனவர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் 3 கார்கள் சேதமடைந்தன. திடீரென வீசிய சூறைக்காற்றில் மரம் முறிந்து அருகே இருந்த கார் பழுதுபார்ப்பு கடை மீது விழுந்ததில் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் சேதமடைந்தன. மரம் விழுந்த நேரத்தில் அப்பகுதியில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி மரத்தை அகற்றினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் தென்னை மரங்களை சேதப்படுத்தின. கடமலைக்குண்டு கிராமத்தில் உள்ள தங்கராஜ் என்பவரின் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சேதப்படுத்தின. இந்நிலையில் மலையடிவார பகுதியில் யானைகளை கண்காணிக்கும் ரோந்து பணிகளை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்பட்டுள்ள பேரூராட்சி குப்பைகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இதேபோல் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகில் திடீரென கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே நாளி கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோயில் வரை கடற்கரையில் சுமார் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலில் உள்ள பாசி பிடித்த பாறைகள் வெளியே தெரிந்தன. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இந்த பாறைகளில் அமர்ந்து கடலில் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக குமரி கடல், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. 6000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் தங்கள் படகுகளை துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவரின் கோரிக்கையை செய்கை மொழி பெயர்ப்பாளர் உதவியுடன் கேட்டறிந்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா அவரின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் பிரச்சனை இருந்தால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அவர் அறிவுறுத்தினார். பெரியகுளம் பகுதியில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை திறந்து வைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியின் வடகரை 2வது வார்டில் 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பணிகள் நிறைவடைந்து 1 வருடம் ஆகியும் இந்த வளாகத்தில் சுற்றுச்சுவர், தரைதளம் அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகர்மன்ற தலைவரிடம் கேட்டதற்கு வளாக பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 2ஆம் போக நெல் சாகுபடி அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பெரியகுளம் கீழவடகரை பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் 2ஆம் போக நெல் சாகுபடி மேற்கொண்டனர். கோடை மழையும் தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து பெய்ததால்
பெரியகுளம், ஆண்டிக்குளம், பூலாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 2ஆம் போக நெல் சாகுபடி நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. இந்நிலையில் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளதால் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வெற்றிலை விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுப்புற பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவேரி, குடமுருட்டி, வெட்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை சாகுபடி செய்துள்ளனர். 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவுளி முதல் தரம் 25 ரூபாய்க்கும் 2ஆம் தரம் 15 ரூபாய்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாகவும், ஒரு கவுளிக்கு சராசரியாக 40 ரூபாய் கிடைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே மின்கோபுரம் சாய்ந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மடத்துக்குளம் அருகே மின் கோபுரங்களை மாற்றி உயரப்படுத்தும் பணியை தனியார் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. வேடப்பட்டி பகுதியில் ஒரு மின் கோபுரத்தில் இருந்து மற்றொரு மின் கோபுரத்திற்கு கம்பி இழுக்கும் பணியின் போது டவர் சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த செல்லமாணிக்கம், பெருமாள், தங்கராஜ், சேதுபதி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முருங்கைக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளான எத்தக்கோவில், மேல்கிழார்பட்டி, சித்தையகவுண்டன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முருங்கைக்காய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் பெய்த கனமழை காரணமாக முருங்கை பிஞ்சு காய்கள் நிறைய சேதமடைந்து வரத்து குறைந்தது. ஆண்டிப்பட்டி சந்தையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1 கிலோ 70 ரூபாய்க்கு ஏலம் போன முருங்கைக்காய் தற்போது விலை அதிகரித்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்நோயாளிகளுக்கு நவீன இயந்திரம் மூலம் தயாராகும் சப்பாத்தி வழங்கப்படுவதாக அக்கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். இந்த கல்லூரியில் ஒவ்வொரு நாளும் சுமார் 700 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு சப்பாத்தி வழங்க சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு திங்கள், புதன், வெள்ளி வாரத்தில் 3 நாள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணோம். அதில் ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2000 சப்பாத்தி போட வேண்டியது இருக்குது. இந்த சப்பாத்தி மேக்கர் அப்படிங்கிற ஒரு இதை சஜஸ்ட் பண்ணி நாங்கள் அதை சப்பாத்தி மேக்கரை வாங்கி அது ஒரு மணி நேரத்தில் 500 சப்பாத்தி கடன்னு போட்டு வந்துடுது. அதனுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அந்த சப்பாத்தியை போட்டு அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து இன்னும் சில வாரங்களில் தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீலகிரியில் பலத்த மழை பொழிந்ததன் காரணமாக பவானிசாகர் அணை நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து வரும் 15ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மற்றொரு புறம் நீர்வளத்துறை அதிகாரிகளும் தண்ணீர் திறப்புக்கான முன் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மதகுகள் பழுது பார்த்தல், பராமரிப்பு, ஷட்டர் எளிதாக இயங்குவதற்கு கிரீஸ் வைக்கும் பணி மற்றும் மின் பராமரிப்பு பணி ஆகியவற்றை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாணைக்கு பின் கீழ்பவானி வாய்க்காலில் 2300 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்நீரால் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்கின்றனர் விவசாயிகள். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் மார்க்கெட் கடைகளை டெண்டர் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காந்தி மார்க்கெட்டை ஒட்டியிருந்த மீன் மற்றும் கறிக்கடை பழைய மார்க்கெட் அகற்றப்பட்டு 13 கோடி ரூபாயில் 148 கடைகள் மீன் மார்க்கெட்டிற்காக கட்டப்பட்டன. இந்த கடைகள் பழைய வியாபாரிகளுக்கு மீண்டும் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்நிலையில் பழைய வியாபாரிகளுக்கு கடைகள் வழங்கப்படாது எனவும் அனைவரும் டெண்டரில் பங்கேற்று கடைகளை ஏலம் எடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. மீன் மார்க்கெட்டுக்கான டெண்டர் நாளை நடைபெற உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீன்கடை, கறிக்கடை வியாபாரிகள் மார்க்கெட்டில் ஒன்று திரண்டனர். மேலும் ஏற்கனவே வியாபாரம் செய்தவர்களுக்கு கடைகள் ஒதுக்க வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரவை மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை அடுத்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் முடங்கியுள்ள BSNL தொலைத்தொடர்பு சேவையை மத்திய அரசு மீட்டெடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியுள்ள நிலையில் பெரும்பாலானோர் பிஎஸ்என்எல் சேவைக்கு மாறி வருகின்றனர். ஆனால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சரிபாதி அளவு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் உள்ள நிலையில் அந்த நிறுவனத்தின் சேவை முடங்கியதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள பிஎஸ்என்எல் கோபுரங்கள் சரியாக செயல்படாததால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாக கூறும் மக்கள் மேல்மலை பகுதிகளில் உள்ள பிஎஸ்என்எல் கோபுரங்கள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நகர் பகுதிகளும் பிஎஸ்என்எல் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்துள்ளனர். பிஎஸ்என்எல் பொறியாளர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் மலைப்பகுதிகளில் பிஎஸ்என்எல் சேவையை மீட்க மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எச்சரிக்கை பலகை இல்லாமல் நடைபெற்று வரும் பாலப் பணிகளால் விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பக்கவத்சலம் நகர் பகுதியில் சாலையின் நடுவே இருந்த பழைய பாலம் அகற்றப்பட்டு புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பாதிரி கிராமத்திலிருந்து கஞ்சா கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து வந்த லாரியை சோதனையிட்டதில் 232 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் ஒரிசாவிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கஞ்சா எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது. கடத்தலில் ஈடுபட்ட உதயகுமார் மற்றும் ஆசிப் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர்.